ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சன்னா மசாலா கிரேவி செய்கிறதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச கடலையா அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வெங்காய பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி அதுக்கப்புறம் கொண்டக்கடலை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சக்தி சன்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிக்கோங்க. இப்போது வேக வச்ச கொண்டக்கடலை உள்ள ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான சன்னா மசாலா கிரேவி ரெடி. எனக்கு கோல்டாக இருக்குது, அதனால தான் வாய்ஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சஹருக்கு ரைஸ் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்ச நாளாகவே டெம்டிங்காக இருந்தது, இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்கள்.